சகோதரர் ஃபாயிஸ் என்பவர் கண்டியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ரமலான் மாதத்தில் விடுபட்ட நோன்பை அடுத்த ரமலானுக்கு முன் கலா செய்ய முடியாவிட்டால் அல்லது பல வருடங்கள் கழிந்து விட்டால் எவ்வாறு கலா செய்ய வேண்டும், ஃபிதியா கொடுக்க வேண்டுமா, விளக்கம் தரவும் என்று கேட்கிறார். அப்போ ஒரு ரெண்டு விஷயம் கேட்கிறார். ஒன்று, எப்ப கலா செய்யணும் என்றது. ரெண்டாவது, கலா செய்வதற்கு ஃபிதியா கொடுக்கணுமா என்றதை கேட்கிறார். அப்ப இது ரெண்டு கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். முதலாவது கேள்வி என்ன, ரமலான்ல விடுபட்ட நோன்பை எப்ப கலா செய்யணும் என்றதை கேட்கிறாரு. இதுக்கு மார்க்கத்துல இந்த கால கெடுவுக்குள்ள நீங்க ரமலான்ல விடுபட்ட நோன்புகளை கலா செய்யணும் என்று சொல்லி நேரடியாக எந்த ஆதாரமும் வரல. மாற்றமாக எப்படி வருதுன்னு சொன்னா, பொதுவான ஒரு அடிப்படை வருது. அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 185வது வசனத்துல ரமலான் மாதத்துடைய சிறப்பு பத்தி சொல்லி அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோக்கணும் என்று சொல்லிட்டு, வமன்கான மரீலன் அவ் அலா சஃபரில், யார் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்தில் இருப்பாரோ, ஃபைத்தத்துன் மின் ஐயாமின் உஹர், அவர் வேறு நாட்களில் நோன்பு நோட்டு கொள்ளலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வேறு நாட்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த வேறு நாட்கள் என்பது இந்த அடுத்த ரமலானுக்கு முன்பதாக அல்லது 2 வருஷத்துக்கு உள்ள அல்லது 5 வருடத்துக்குள்ள இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லல. வேறு நாட்களில் நோட்டு கொள்ள வேண்டும் என்ற பொதுவான ஒரு அடிப்படை தான் வருது. இப்ப ரமலானுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு நாள்ல என்ன செய்யலாம், நோன்பு நோட்டு கொள்ளலாம். பொதுவாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த வழக்கம் உண்ட சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க விடுபட்ட நோன்புகளை எப்படி நோட்டு கொள்வாங்க. பெண்களுக்கு தான் அதிகமாக நோன்புகள் கலாவாக கூடிய நிலை வருது. அவங்களுக்கு ரமலான் மாதத்துல மாதவிடா ஏற்பட்டால் அவங்களுக்கு அதிகமான நோன்புகள் கலா செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற செய்தி புகாரில 1950வது செய்தியா வருது. கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமலான், எனக்கு ரமலான் மாதத்துல விடுபட்ட நிறைய நோன்புகள் கலா செய்ய வேண்டி இருந்தது. ஃபமா அஸ்ததிஉ அன் அக்லிய இல்லா ஃபீ ஷஅபான, ஆனா இந்த நோன்புகளை ஷாபான் மாதத்துலதான் எனக்கு கலா செய்ய முடியுமாக இருந்தது. ஷாபானுக்கு முன்பதாக கலா செய்வதற்கு எனக்கு முடியவில்லை. ரமலானுக்கு முன்பு வரக்கூடிய மாதம் தான் ஷாபான் மாதம். ரமலானுக்கு பிறகு ஷவ்வால் மாதம் வரும். அப்படி ஷவ்வால் வந்து தொடர்ச்சியா அடுத்த மாதங்கள் வந்து அடுத்த ரமலானுக்கு முந்தைய மாதமாகத்தான் ஷாபான் மாதம் வரும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலான்ல கலாவான நோன்புகளை அடுத்த ரமலானுக்கு முந்தைய மாதத்துலதான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கலா செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீண்ட 11 மாதங்கள் தாமதமாக்கிதான் கலா செய்யக்கூடிய நிலைக்கு ஆளாகி இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க. பால யஹ்யா என்ற அறிவிப்பாளருக்கு காரணத்தை அறிவிக்கிறாரு. அஸ்ஸுகுலு மினன் நபியி அவ் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய பணிவிடையின் காரணமாக, அலுவல்களின் காரணமாகத்தான் இந்த மாதிரி காலதாமதமானது என்று சொல்றாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சில அலுவல் காரணமாக தாமதமாக்கி கலா செஞ்சிருக்கிறாங்கன்னு விளங்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் காலதாமதமாக்கி கலா செய்ததை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. அப்படி காலதாமதமாக்குவது பாரதூரமான குற்றமாக இருந்தால், குறுகிய காலத்துக்குள்ளே கலா செய்ய வேண்டும் என்பது மார்க்கத்தில் நிர்பந்தமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அனுமதித்திருக்க மாட்டார்கள். என்ற வகையில காலதாமதமாகி கலா செய்தால் குற்றமாகாது. ஆனால் மரணம் என்பது எந்த நேரத்துல நம்மளை தள்ளுவோம் என்பது நாம் அறிய மாட்டோம். எந்த நேரத்திலும் நாங்கள் மரணித்து விடலாம். அப்படி நாம் மரணித்து விடும்போது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர நிறைவேற்றாமல் அல்லாவுக்கு கடன் உள்ள நிலையில் நாங்கள் மரணித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையில் அதற்கு நாங்கள் ஜவாபு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். குற்றவாளியாக அல்லாஹ் நம்மளை கருதி தண்டித்து விட்டால் நாம் பெரும் நஷ்டத்தை அடைய வேண்டிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும். அதனால மரணத்தை அஞ்சியவர்களாக வெகு விரைவில் கலாவான நோன்புகளை நாம் நிறைவேற்றுவதுதான் ஈமானுக்கும் இறையச்சத்திற்கும் நெருக்கமான ஒரு செயலாக இருக்கிறது. அதே நேரத்துல சில அலுவல்கள் காரணமாக தாமதம் ஏற்படுவது சகஜமான ஒன்றுதான். அதை நாங்கள் பாரதூரமான ஒரு குற்றமாகவோ ஒரு பாவமாகவோ கருத முடியாது. என்றாலும் வெகு விரைவில் கலாவான நோன்புகளை நிறைவேற்றுவதுதான் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு பாதுகாப்பானதாக அமையும் என்பதை நாம் இந்த ஆதாரங்களின் மூலம் விளங்கி கொள்கிறோம். எனவே ரமலான் மாதத்துல விடுபட்ட நோன்புகளை எப்போது நாம் கலா செய்ய வேண்டும் என்றது நேரடியாக ஹதீஸ்கள்ல ஆதாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும், நேரடியாக குர்ஆன் சுன்னால இந்த கால வரையறைக்குள்ளே நீங்கள் அதை கலா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படாவிட்டாலும்,
முடிந்த அளவு வெகு விரைவில் அவற்றை நாம் கலா செய்து கொள்வதுதான் ஈமானுக்கு இறையச்சத்துக்கு நெருக்கமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதே போன்று அந்த கலாவான நோன்புகள் சம்பந்தமாக நாங்கள் காலதாமதங்கள் ஏதாவது நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அது மார்க்க ரீதியாக பாரதூரமான ஒரு குற்றமாக கருத முடியாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி சலுகையை நமக்கு தந்திருக்கிறாங்க என்பதை வச்சு கொண்டு வருஷ கணக்காக ரமலான் நோன்புகளை கலா செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளாமல் சீக்கிரமாக இந்த கலாவானவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் முன்வர வேண்டும். இந்த சகோதரருக்கு பல ரமலான்கள் நோன்புகள் கலாவான நிலையில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார். அந்த கலாவான நோன்புகளை தற்போது எத்தனை நோன்பு என்பதை கணக்கிட்டு அவற்றை சீக்கிரமாக நிறைவேற்றுவதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். என்றால் மரணம் என்பது எந்த நேரத்திலும் நம்மை தழுவலாம் என்ற இந்த காரணத்தை அஞ்சியவர்களாக அவற்றை சீக்கிரமாக நிறைவேற்றுவதுதான் அவருடைய மறுமை வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாக அமையும் என்பதை நாம் அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.